பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை சங்கீத பாடல், தாவீதின் சங்கீத பாடல் 32 வசனம் 8 முதல் 11 முடிய. இந்த அதிகாரத்திலே இன்றைய நாளுக்கு நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனித ரீதியாக இல்லை நண்பர்கள் மூலமாக, நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக அநேக ஆலோசனைகளை கேட்பது உண்டு. அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்கிறதா இல்லை சரியானதாக சொல்கிறாங்களான்னு பார்த்தா 100%க்கு 30% கூட அது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தால் கூட கொஞ்சம் நேர்மையாக சொல்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, 8ஆம் வசனம் 32:8 சங்கீதம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான வசனங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அனுதினமும் கர்த்தர் நம்மளுக்கு போதித்து வழியை காட்டுகிறார். நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு போவோம், ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒன்று நடக்கும். அது நம்ம நினச்சதை விட நல்லாயிருக்கும். அது கடவுளுடைய செயல். அதுதான் சொல்கிறார், நீ ஏதோ என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, வேலை வாய்ப்பு கொஞ்சம் எனக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை, நல்ல ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை நம்மை நடத்தி நம்மேலுடைய கண்ணை வைத்து என்ன பண்ணுவாரா, நமக்கு ஆலோசனை சொல்வார். அவருடைய ஆலோசனை எப்படி தெரியுமா இருக்கும்? 11ஆம் வசனத்தில் அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடந்தோம், அவருடைய போதனைப்படி நம்ம நடந்தோன்னு சொன்னால், இந்த அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுவீர்கள். நம்ம அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய வழியில் நம்ம நடந்தோம், அவர் சொல்கிற ஆலோசனையில் நம்ம போனோம்னு சொன்னால் நமக்கு ஆனந்த களிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான வசனத்தை கேட்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரோட போதனை நான் கேட்குறது, எந்த வழியில் போகிறது, எப்படி ஏதோ ஒரு இருக்கலாம் அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு வழி. ஆனால் கடவுள் கொடுக்குற வழி, கர்த்தர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை இன்று முதல் உங்களுக்கு காட்டுவான், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வான். அப்படி அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கும்போது உங்களை சுற்றிலும் ஆனந்த களிப்பு உண்டாகும். விசுவாசிங்க, கண்டிப்பாக நீங்கள்